ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது சைக்காலஜி. நான் கொடுக்குற பதிவு எல்லாமே நீங்கள் கேட்குற பதிவு தான். கேட்டது உடனே கொடுக்க முடியல அப்படின்னாலும் அது வேலிடாக இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய பேர் கேட்கும்போது அதை நான் வச்சுருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் சைக்காலஜி கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏற்கனவே 500 கேள்விகள் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் நோட்ஸாக வச்சு படிக்கிறீங்களே அதை எனக்கு கொஷின்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின்ஸ் தான் இது. நான் படித்தது நான் பிஎடு பேப்பர் 1 2க்குமே சேர்த்து தான் படித்தேன். முக்கால்வாசி கொஷின் சேர்த்து தான் வரும். அதனால் நம்ம இதில் சேர்த்து எல்லாத்தையும் படிக்கலாம். இது பின்னாடி உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் கொடுப்பேன். இதுலேருந்தும் டெஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க கவனிங்க. பேப்பர் 1க்கு சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், இவிஎஸ் இது 4 சப்ஜெக்ட்டுமே நான் திரும்ப உங்களுக்கு கொஷின் கொடுத்து திரும்ப ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். இந்த லெவலுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு காரணமே நீங்கள் தான். ஃபோன் பண்ணி கூட எனக்கு கேட்குறீங்க, நான் 10 வருஷம் ஆகிடுச்சு, எப்படியாவது எனக்கு கைட் பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் எல்லா கொஷினுமே உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இங்கிலீஷும் உங்களுக்கு 10th வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்பாங்களோ அந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி திரும்ப கொஷின் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எந்த புக்கு கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் அந்த புக்கை எடுத்து வச்சு படிங்க. உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேமிலியிலே உங்களை ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்புக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் திரும்ப ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு ரியாக்ஷனை கட் பண்ணிவிட்டு படிக்கிறத பாருங்கள். ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா படிக்கிறதுல மட்டும் ரியாக்ஷனை கொடுங்க. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை கொண்டு வரது ரொம்ப கடினமாக இருக்கும். வேலையெல்லாம் செஞ்சுட்டு படிக்கணும், அதை பார்த்துட்டு படிக்கிறேன், இதை பார்த்துட்டு படிக்கிறேன்னு நினச்சா படிக்க முடியாது. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கிறது எப்படின்னு யோசிங்க. ஃபிசிக்கலில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்டென்டிவை தான் கேட்பாங்க. மென்டல் அட்டென்டிவை பாடத்தில் கொடுங்க. அது எப்படி கொடுக்குறதுன்னு நீங்களே யோசித்து படிக்க ஆரம்பிங்க. டெட் எக்ஸாம் இந்த தடவை பாஸ் பண்ணிவிடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. இது பேப்பர் 2க்குமான சைக்காலஜி கேள்விகள் இருக்குது. பேப்பர் 2 படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பதிவை நீங்கள் தொடருங்க. கற்பித்தல் முதல் படிநிலை என்ன? திட்டமிடுதல். கற்பித்தலின் முதல் படிநிலை திட்டமிடுதல். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது என்பது யாருடைய கூற்று? ஹெர்லாக்கோட கூற்று. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது என்பது யாருடைய கூற்று? ஹெர்லாக்கோட கூற்று. கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல் என்ன? கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல் அக்லோஃபோபியா. கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுற சொல் அக்லோஃபோபியா. கவனம் என்பதை வரையறை செய்தவர் யார்? கவனம் என்பதை வரையறை செய்தவர் மக்டுஹல். மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற சொல் முதலில் உருவாக்கியவர் யார்? மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் உருவாக்கினது பீட்டர் சாலோவே மற்றும் ஜான் மேயர். பீட்டர் சாலோவே மற்றும் ஜான் மேயர். பிஜிஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன? பிஜிஆர் என்பதன் விரிவாக்கம் சைக்கோ கால்வானிக் ரெஃப்ளெக்ஸ். சைக்கோ கால்வானிக் ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான் பிஜிஆர் என்பதன் விரிவாக்கம். மன வயது என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யார்? ஆல்பர்ட் பினே. மன வயது என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஆல்பர்ட் பினே. பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார்? பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்குனது முர்ரே மற்றும் மார்கன். பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்குனது முர்ரே மற்றும் மார்கன். கெட்டலின் உள பண்பு கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? கெட்டலின் உள பண்பு கூறுகளின் எண்ணிக்கை 16. கேள்வி. அடலசன்ஸ் என்ற லத்தீன் சொல்ல அடலசர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அடலசன் என்ற லத்தீன் வார்த்தையில் அடலசர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வளருதல். தவறான புலன்காட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தவறான புலன்காட்சி திரிபு காட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது விளக்கப்பட்ட நுண்ணறிவு. வெக்ஸ்லர் விளக்கப்பட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்ஸ்லர் விளக்கப்பட்ட நுண்ணறிவு. மாஸ்லோ கூறும் பற்றாக்குறை தேவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பற்றாக்குறை தேவைகள். பற்றாக்குறை தேவைகள் அப்படின்னா மாஸ்லோ. நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து உடல் மற்றும் உள பண்புகள் ஜீன்கள் மூலம் பின் சந்ததிகளுக்கு வருவதை என்ன என்று சொல்கிறோம்? உயிரியல் மரபு நிலை என்று சொல்கிறோம். உங்கள் அம்மாவை மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கும் உங்கள் பாட்டி மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் உயிரியல் மரபு நிலை.
தலைமை பண்பு செயல்படும் விதத்தின் அடிப்படையில் 3 வகைகள் என்ன அப்படின்னா அரசாட்சி, ஜனநாயக, விடுதலை. அரசாட்சி, ஜனநாயகம், விடுதலையில் தான் தலைமை பண்பு செயல்படும் விதத்தின் 3 வகைகள் இருக்குது. அடுத்து, ஒரு புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இல்பொருள் காட்சி என்று அழைக்கப்படுகிறது. இல்பொருள் காட்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வேறு எடுத்துக்காட்டு கொடுத்து கூட உங்களுக்கு கேட்கலாம். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் யார்? உன்னையே நீ அறிவாய் சொன்னது சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய்னு சொன்னது சாக்ரட்டிஸ். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்கள். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்கள். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? அமெரிக்காவின் அயோவா அப்படிங்கிற இடத்துல. ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அமெரிக்காவின் அயோவா. உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் சிசு பருவம். திட்டமிட்டு கற்பித்தல் முறையை உருவாக்குனது யார்? ஸ்கின்னர். திட்டமிட்டு கற்பித்தல் முறையை உருவாக்கியது ஸ்கின்னர். 5 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளின் நரம்பு மண்டலம் எவ்வளவு வளர்ச்சி அடைகிறது? 90% வளர்ச்சி அடைகிறது. பால் கல்வியை எவ்வாறு கற்பிக்க வேண்டும்? பால் கல்வியை எவ்வாறு கற்பிக்க வேண்டும்? பள்ளிகளில் பாடங்களோடு இணைத்து கற்பிக்க வேண்டும். பள்ளிகளில் பாடங்களோடு இணைத்து கற்பிக்க வேண்டும். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, மனது பற்றியது என்று கூறியவர் யார்? காண்ட். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். உட்காட்சி வழி கற்றலை ஆய்வு செய்த கோலார் பயன்படுத்திய குரங்கின் பெயர் என்ன? கோக்லார் பயன்படுத்தியிருப்பார். கோலார் அப்படிங்கிறவர் தான் உட்காட்சி வழி கற்றலை ஆய்வு செஞ்சார். ஆய்வு செய்ய அவர் எதை பயன்படுத்தினார்? குரங்கு. அந்த குரங்கோட பேர் என்ன? சுல்தான். சுல்தான் என்ற குரங்கை பயன்படுத்தி தான் உட்காட்சி வழி கற்றலை ஆய்வு செய்தாங்க. 26வது கேள்வி, இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் என்ற தத்துவம் யாரோடது? ரூசோவோடது. இயற்கை அறிவு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் என்ற தத்துவம் ரூசோவோடது. 27, ஆளுமையை அளவிடும் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார்? ஆளுமையை அளவிடும் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் ரொசாக். ஆசிரியர்களுக்கான பிளாசட், டாசட், மூவெட் என்ற 3 பணிகளை நிர்ணயித்தவர் யார்? எராஸ்மஸ். ஆசிரியர்களுக்கான பிளாசட், டாசட், மூவெட் என்ற 3 பணிகளை நிர்ணயித்தவர் எராஸ்மஸ். ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? பாண்டிச்சேரி. ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? பாண்டிச்சேரி. ஆசிரம பள்ளியை உருவாக்கி புதுமைகள் செய்தவர் யார்? அரவிந்தர். ரொசாக்கின் மைத்தட சோதனையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை 10 அட்டைகள். ஒரு குழந்தையின் முன்னேற்றம் டேஷிலிருந்து தொடங்குகிறது? குழவி பருவத்திலிருந்து தொடங்குகிறது. ஒரு குழந்தையோட முன்னேற்றம் குழவி பருவத்திலிருந்து தொடங்குது. ரொசாக்கின் மைத்தட சோதனையோட அட்டைகளின் எண்ணிக்கை 10. மனிதனின் புலன் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மனிதனின் புலன் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அறிவின் வாயில்கள். அதை வச்சு நாம் அறிவை தேட தான் முயற்சிக்கணும், வேறு எதுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது. நோக்கத்தோடும் சிந்தனையின் அடிப்படையிலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் நடப்பதற்கு உதவும் முறையான திறன் நுண்ணறிவு என்பதாகும் சொன்னது வெக்ஸ்லர். நோக்கத்தோடும் சிந்தனையின் அடிப்படையிலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் நடப்பதற்கு உதவும் ஒரு முழுமையான திறன் இருக்குது அப்படின்னா அது நுண்ணறிவு சொன்னது வெக்ஸ்லர். 35வது கேள்வி பாருங்க. தர்ஸ்டனின் குழு காரணி கொள்கையில் குறிப்பிடப்படும் தனிப்பட்ட கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் அடிப்படை கூறுகளின் எண்ணிக்கை. தனிப்பட்ட கூறுகள் 13, அடிப்படை கூறுகள் 7. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, மனது பற்றியது என்று கூறியவர் யார்? காண்ட். திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, படிச்சுக்கோங்க. உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். இயல்பு கோட்பாட்டை விளக்கியவர் யார்? இயல்பு கோட்பாடு மக்டுகல். இயல்பு கோட்பாடு மக்டுகல். ஆக்கத்திறனின் 5 பண்புகளை விளக்கியவர் டாரன்ஸ். ஆக்கத்திறனின் 5 பண்புகளை விளக்குனது டாரன்ஸ். ஒரு கரு இரட்டையரில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள்? ஒரே பாலினமாக இருப்பார்கள். ஒரு கரு இரட்டையரில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள்? ஒரே பாலினமாக இருப்பார்கள். ஒரு உயிரின் உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதிர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரின் உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தல் முதிர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. கூட்டாளி குழு பருவம் எனப்படும் பருவம் எது?
கூட்டாளி குழு பருவம் எனப்படும் பருவம் பிள்ளை பருவம். ஸ்டான்லி ஹால் குமரப்பருவத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று குறிப்பிடுகிறார். நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார்? ஆல்பர்ட் பினே. நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் ஆல்பர்ட் பினே. ஹியூரிஸ்டிக் முறை எதை வலியுறுத்துகிறது? ஹியூரிஸ்டிக் முறை செய்து கற்றலை வலியுறுத்துகிறது. செய்து கற்றல்ங்கிறது ஹியூரிஸ்டிக் முறை. வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார்? ஆல்பர்ட் பினே சைமன். வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் ஆல்பர்ட் பினே சைமன். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கூறினது வெக்ஸ்லர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கூறியவர் வெக்ஸ்லர். மைத்தட சோதனை யாருடையது? ஹெர்மன் ரொசாக். மைத்தட சோதனை யாருடையது? ஹெர்மன் ரொசாக். மைத்தட சோதனை மூலம் அறியப்படுவது ஆளுமை. மைத்தட சோதனை மூலம் அறியப்படுவது ஆளுமை. மேதைகளின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு? 140க்கும் மேல். மேதைகளின் நுண்ணறிவு ஈவு 140க்கும் மேல். மேதைகளிடமிருந்து தான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் யாரு? கால்டன். மேதைகளிடமிருந்து தான் உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் கால்டன். முன்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் யார்? முன்னோக்கு தடை ஆசுபெல் மற்றும் ஆண்டர்வுட். ஆசுபெல் மற்றும் ஆண்டர்வுட். முயற்சியடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 to 7. சராசரினா 4 to 6. முதிர்ச்சி அடைந்த அப்படின்னா 6 to 7. முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு 0 முதல் 20 வரை. மனிதனின் சராசரி கவனவீச்சு எவ்வளவு? 4 to 6. மனிதனின் சராசரி கவனவீச்சு 4 to 6. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். பிறரால் சரிபார்க்க முடியாத உளவியல் முறை அகநோக்கு முறை. பிறரால் சரிபார்க்க முடியாத ஒரு உளவியல் முறை அகநோக்கு முறை. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மறத்தல் சோதனையை கூறியவர் எப்பிங்கஸ். மறத்தல் சோதனையை கூறியவர் எப்பிங்கஸ். மறத்தல் கோட்பாட்டை கூறினது ஃபார்லட். மறத்தல் கோட்பாடு ஃபார்லட். புள்ளியியலின் தந்தை யார்? சர் ரொனால்டு ஏ ஃபிஷர். சர் ரொனால்டு ஏ ஃபிஷர் தான் புள்ளியியலின் தந்தை. பொறாமையில் காணப்படும் மனவெழுச்சிகள் எவை? அச்சமும் சினமும். பொறாமையில் காணப்படும் மனவெழுச்சிகள் அச்சம் மற்றும் சினம். ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு ப்ரூனரோடது. அதில் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னா 3 நிலைகள் உள்ளன. மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள் யார்? ஒரு கரு இரட்டையர். மரபு நிலையில் முழு ஒற்றுமை உள்ளவர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். அடுத்து மேலோங்கிய மனநிலை என்பது என்ன? மன எழுச்சி. மேலோங்கிய மனநிலை என்பது மன எழுச்சி. காப்புணர்ச்சி என்பது என்ன? குழந்தையின் மன தேவை தான் காப்புணர்ச்சி. பாராதைராய்டு என்ன செய்யுது அப்படின்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது. 67வது கொஷின். பாராதைராய்டு என்ன செய்கிறது? கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்துகிறது. கவனம் அதிகமாக சார்ந்து இருப்பது எது அப்படின்னா ஆர்வத்தை. கவனம் அதிகம் சார்ந்து இருப்பது எது அப்படின்னா ஆர்வத்தை சார்ந்து இருக்கு. பிறக்கும் போதிலிருந்து காணப்படும் மனவெழுச்சி எது? அச்சம். பிறக்கும் போதிலிருந்து காணப்படும் ஒரு மனவெழுச்சி இருக்குன்னா அது அச்சம்தான். சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 70வது கேள்வி. சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர். 71வது கேள்வி. பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்மா. பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. நுண்ணியல் கற்பித்தல் என்பது என்ன? நுண்ணியல் கற்பித்தல் என்பது ஒரு வகையான பயிற்சி நுட்பம். நுண்ணியல் கற்பித்தல் என்பது ஒரு வகையான பயிற்சி நுட்பம். 73வது கேள்வி. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னா ஜேபி கில்போர்ட். நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை கூறினது ஜேபி கில்போர்ட். 74வது கேள்வி.
நுண்ணறிவு ஈவுடன் தொடர்புடைய பரவல் எது அப்படின்னா இயல்பு நிலை பரவல் தான் வந்து நுண்ணறிவு ஈவுடன் தொடர்புடையது. நவீன இந்திய துறவி யாருன்னு கேட்பாங்க. நவீன இந்திய துறவி யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து 2005. 76வது கேள்வி. தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2005. தூங்கும் வியாதி எதனால் ஏற்படுகிறது? மன அழுத்தம் மற்றும் பதட்டம். தூங்கும் வியாதி எதனால் ஏற்படுகிறது? மன அழுத்தம் மற்றும் பதட்டம். தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு எது? தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு மன சிதைவு. தன்னையே ஆராயும் முறை அப்படிங்கிறது ஒரு அகநோக்கு முறை. தன்னையே ஆராயும் முறை அப்படிங்கிறது ஒரு அகநோக்கு முறை. தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தது யாரு? 80வது கேள்வி. தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தது மாஸ்லோ. தன் தவறை மறைத்து பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தைக்கு பெயர் என்ன? புறத்தெறிதல். தன் தவறை மறைத்து பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தைக்கு பெயர் புறத்தெறிதல். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது என்ன? விரி சிந்தனை. தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஒரு விரி சிந்தனை. 83வது கேள்வி பாருங்க. டாக்சிஸ் டாஸ்கோப் என்ற கருவியினை வடிவமைத்தவர் யாரு? ஆர்பி கேட்டல். டாக்சிஸ் டாஸ்கோப் என்ற கருவியை வடிவமைத்தது ஆர்பி கேட்டல். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க மொழி, கிரேக்க சொல். சைக்காலஜி என்பது எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரேக்க மொழி. இதில் சைக்கி என்பதன் பொருள் உயிர். சைக்கி என்பது உயிரை குறிக்கும். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் என்ன? செயற்கை சூழல். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை சூழல். 87வது கேள்வி பாருங்க. குறிக்கோள் கோட்பாடு யாரோடது? பேக்லியோடது. குறிக்கோள் கோட்பாடு பேக்லி. குழந்தை தொழிலாளர்கள் தடுக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 24. குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கும்போது நுண்ணறிவு ஈவு கூடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு யார் அப்படின்னா லிப்டன். குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்க்கப்படும் போது நுண்ணறிவு ஈவு கூடும் அப்படின்னு சொன்னது லிப்டன். அடுத்து குமரப்பருவம் புயலும் அமைதியும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால். அடுத்து கில்போர்டு நுண்ணறிவு கூறுகள் எத்தனை? 180. கில்போர்டோட நுண்ணறிவு கூறுகள் வந்து 180. கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேக்க நிலைன்னு அழைக்கப்படுது. கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை வந்து தேக்க நிலை. கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடிபெயர்தல் என்ன எனப்படும்? மூளை சக்தி வீணாகுதல் எனப்படும். கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல் மூளை சக்தி வீணாகுதல். 94வது கேள்வி பாருங்க. ஒப்பார் குழு என்பது என்ன? ஒப்பார் குழு என்பது சம வயது குழந்தைகள். சம வயது குழந்தைகள் தான் வந்து ஒப்பார் குழு. 95வது கேள்வி. ஒப்புமை விதி கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒப்புடைமை விதி கொண்ட குழு. ஒப்புடைமை விதி கொண்ட குழுவை வந்து குழுவாக எண்ணுதல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 96. ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாட்டை தோற்றுவித்தது யாரு? ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாட்டை தோற்றுவித்தவர் தான்டைக். ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் குழந்தை பருவம். ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் குழந்தை பருவம். 98வது கேள்வி பாருங்க. கற்றது சூழல்கள் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் எம் காக்னே. காக்னே தான் வந்து கற்றது சூழல்கள் அப்படிங்கிறத எழுதுனது காக்னே. உளவியலில் அனுபவ வடிவம் என்னவா இருக்கும்? உளவியலின் அனுபவ வடிவம் வந்து கூம்பு வடிவம். உளவியலின் அனுபவ வடிவம் கூம்பு வடிவம். உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யாரு? வெப்பர். உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா இஹெச் வெப்பர். இதில் வந்து முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள். இது வந்து சைக்காலஜிக்குன்னு இருக்கிற முக்கியமான கேள்விகள், படிக்க வேண்டிய கேள்விகள். இது தொடர்ந்து இன்னும் 100 கேள்விகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். இதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் நான் கேட்குறேன். ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டில் நிற்கும். எழுதி பாருங்கள். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.